Smile, please. வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 5 பிளேட் ஒயிட் ரைஸ், அப்புறம் நெத்திலி கருவாட்டு குழம்பு. கருவாட்டு கண்டை ஆமாம், கருவாட்டு கண்டை. இதை நம்ம வீடியோ ஸ்பெஷல் வீடியோ போட்டு எடுத்து 50 நாள் ஆச்சு. இன்னையோட 50 நாளாக 48 நாளாக இருந்தில்ல ஆயிடுச்சு. அது கூட 40 நாள். ரீசன் என்னென்னா தம்பிக்கு கல்யாணம் கதை முடிஞ்சிச்சு. கல்யாண வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். வீடியோவும் போட முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அவங்களுக்கு ரீசன் தெரியணும்லப்பா, ஏன் போடலீங்க வீடியோ. ஆமாம். ஓகே, 5 பிளேட் சாப்பிடலாமா? சாப்பிட்டு பார்ப்போம். என்ன ரெண்டே நிறைய தெரியுமா அதுக்கு? மற்ற நிறைய வச்சு நிறையா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு நெத்திலி கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பா நல்ல வாசனையாக இருக்கு. கருவாடு நல்லா இருக்கு. சூப்பர். நான் என்ன சாப்பிடலையேம்மா. வாசனே கமகமான்னு. எனக்கு என்னன்னா இதில் ஸ்மெல் மட்டும்தான் பிடிக்கும். அப்படியே தூக்கி ஊற்றுங்க. அப்படியே தூக்கி இப்படி பாஞ்சோட கவுத்துடணும். அது தம்பியோட ஸ்டைல். அவன முதல்ல வராதுல்ல. முள்ளு இதுதானே இவ்வளோ முள்ளு. கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாங்க. கருவாடு குழம்பு லைட்டாக ஊற்றணும். உப்பு கூட இல்லை, குழம்பு இதில் வெள்ளையாக இருக்குங்க. குழம்பு இருக்கிறதே தெரியல. இது ஆட்டோமேட்டிக்காக அது என்னமோ ஃபோக்கஸ் ஆகிருக்கு. குழம்பு இருக்கிறதே தெரியல. குழம்பு இருக்கிறதே தெரியல. உப்பு ஸ்ட்ராங்காக இருக்கா? சுடுநீர் எடுத்து தானே போட்டேன். சுடுநீர் எடுத்து தானே போட்டேன். சுடுநீர் எடுத்து போட்டால் உப்பு போயிருமா என்ன? கொஞ்சம் லைட்டாக இருக்கும், மேலே உள்ளது தான் இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அது கொஞ்சம் ஏற்ற சாதத்தை ஏற்றப்பல குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதிகமாக ஊற்றணும்னா உப்பு கூட இருக்கும். அதுக்காக நான் தனியாக வெறும் குழம்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு குழம்பு. கருவாடு குழம்புல பூண்டு குழம்பு. அந்த கருவாடு அது அந்த ரெண்டு சாப்பிடும். இன்னும் கூட கொஞ்சம் கூட வாங்கியிருக்கோம். கருவாடா நல்லா இருக்கா? சூப்பர். போன தான் கரைஞ்சி ஓடி போச்சு கருவாடு. சுடு தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சு. கருவாடுக்கு ரொம்ப ஸ்பெஷல். கருவாடோட அடிமை நிறைய பேர். அது நீங்களும் ரைட்டா?
எனக்கு மீன் தான் பிடிக்கும், கருவாடு பிடிக்காது. கம்மா மீன் தான் பிடிக்கும். ராம்லாம் போட்டு பண்ணுறதா? இல்லை, ராம் கிடக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ராம்பலம் போட மாட்டேன். வெந்தயம் சோம்பு ரெண்டையும் போட்டு தவிச்சு விட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை முழுசாக போடணும், நறுக்காமல். அதே மாதிரி பூண்டு ரெண்டும் அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மெல்லு அல்டிமேட்டாக இருக்கும். மீன் குழம்பு கருவாடு குழம்புக்கு அதுதாங்க ஸ்பெஷல். சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயமும் பூண்டு இருக்குங்க. நல்லா வெந்தயத்தை நல்லா எண்ணெயில் வெடிக்க விட்டுட்டு வெந்தயத்தையும் சோம்பையும் அது வந்து அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வேக விடணும். அப்பா டென்த் ஆகும். அது ஆயிரம் சொல்லுவாங்க. அந்த வெந்தயம் நல்லா கரெக்டாக வெடித்து வெங்காயமும் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிச்சுனாலே போதுமா, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு சின்ன வெங்காயம் தான் கிடக்கு. இது என்ன கருவாடு இல்லையே? கருவாட்டு கண்டை. நான் கருவாட்டு கண்டை அது இருக்குன்னா கருவாட்டு கண்டை. சரி பார்ப்போம், நைட்டு ஒரு டேஸ்ட்டை பார்த்துப்போம். எல்லாம் இது ஒரு இது சாப்பிட்டதில்லை. இது ஃப்ரை பண்ணுற கருவாடா இல்லை குழம்புக்கு வைக்கிறீங்க? நல்லா இருக்குது. கருவாடு திங்க கரெக்டாக இருக்கா? அருமையாக இருக்குது. அவனுக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன், இது எப்படி இருக்கு போகணுன்னு. இது கம்மா மீனா கடல் மீன்? கடல் தான். இல்லை, கம்மா மீன்லேயே கருவாட்டு கண்டை மீன் இருக்குங்க. அதான் கம்மா மீனில் கருவாட்டு அந்த கண்டையா? அதான் இருக்கும். ஆனால் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும், சொன்னாங்க அதான்னு. ஒயிட்டாக தெரியுது. தானே வந்துருக்கா? இல்லை, அடுத்து திருக்க கருவாடு போட்டுவோம். திருக்கையா? நேற்று சந்தையில் வாங்கணும்னு சோரா பால் சோரா இல்லை, எனக்கு கருவாடு காலி சமைச்சிட்டு இருக்கப்ப ஏதோ இன்னொரு கருவாடு எல்லாம் என்ன சொல்கிறது மெடிக்கல் யூஸ்க்காக கொடுப்பாரு. எது எதுவும் யோசிச்சுக்கீங்க அதானே கரெக்டா? திருக்க மீன் சமைக்கலாமே, வாங்கிடுவோம். ஆனால் ரேட்டு கூட நான் நிறையா. அந்த ரேட்டு கூட 400 500. அப்போனா வேண்டாம். நம்ம அழகாக கம்மா மீனை வாங்கினோமா, தலையும் வாழையும் போட்டு குழம்பு வச்சோமா, மிச்சத்தை எடுத்து ஃப்ரை பண்ணோமா, அடுத்த வரைக்கும் சாப்பிட்டோமான்னு போயிடணும். 150 ரூபா 200 ரூபா கம்மா மீன். நான் 2 கிலோ வாங்கி சாப்பிடுவேன்.
சாதங்க இல்லை மறு சாப்பாடு போடணும்ல. சுண்டவத்த குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? அடுத்து அவ்வளோ காரக்குழம்பு இருக்குங்களா? நான் கசக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகேவா? 5 பிளேட் சாப்பிட்டீங்க, பரவாயில்ல. பாருங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நெத்திரி கருவாடு, இது கருவாட்டு கண்டேன்னு நினைக்கிறேன். அப்படி கறி கொடுத்தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோ பார்ப்போம். டாடா. பாய்.